ஒரு வழக்காடு மன்றம். ஒவ்வொருத்தருக்கும் கனிமேடை நிறுத்தாமல் உழைப்பை திருடுகிறேன் செய்யப்பட்டால் உங்களுக்கு அறிவு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ வந்துருச்சு. ப்ரோமோவே தரமா இருக்கு. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நிறைய லைக் வரது மூலியமா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகும். அதனால தயவு செஞ்சு லைக் போடுற ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. இன்னும் போடாம இருக்கவங்க கண்டிப்பா போட்டுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து எல்லாமே உடனே நம்ம சேனல்ல வந்துரும். சரி, இப்ப கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். இன்னைக்கான ப்ரோமோல கனி தான் டாஸ்க் லெட்டரை படிக்கிறாங்க. இந்த வாரம் பிக் பாஸ் வீடு இருக்கு பாத்தீங்களா, வழக்காட்டு மன்றமா மாறப்போகுது, அதாவது கோர்ட்டா மாறப்போகுது அப்படின்ற மாதிரி படிக்கிறாங்க. இதை தாண்டி ரூல் என்னன்றதையும் கனி படிச்சுட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஒரு கார்டு எல்லாருக்கும் தந்துருவாங்க. அந்த கார்டுல 3 கேஸை பத்தி எழுதணும், 3 வழக்கை பத்தி அவங்க எழுதணும். அதாவது எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது, எனக்கு இந்த பிரச்சனையை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் 3 பிரச்சனையை எழுதலாம். 3 பிரச்சனை எழுதுறாங்க பாத்தீங்களா, அதை எல்லாருமே தனித்தனியா போய் பிக் பாஸ் கிட்ட சொல்லுவாங்க. அதாவது எனக்கு இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இதை வழக்கா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட சொல்லுவாங்க. பிக் பாஸ் தான் சூஸ் பண்ணுவாரு. இவங்க 3 கேஸ் எல்லாருமே கொண்டு வந்தாலும் எதை அந்த இடத்துல கொண்டு போகணுன்றத பிக் பாஸ் தான் சூஸ் பண்ணுவாரு. ஏன்னா உப்பு சப்பு இல்லாத ஒரு கேஸ் எல்லாம் இவங்க கொண்டு வருவாங்கல்ல, அதனால பிக் பாஸ் தான் எந்த கேஸை நீங்க அந்த இடத்துல பேசணும், உங்களுக்கு யார் ஆதரவா பேசணும் அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணுவார் போல. உங்களுக்கு ஆதரவா பேசுறத இவங்க கிட்ட தந்துருவாரு. ஆனா என்ன கேஸ் விவாதத்துக்கு வரணும்ன்றத பிக் பாஸ் தான் முடிவெடுப்பாரு. ஸோ இந்த ப்ரோமோ படி 3 பேர் யாருக்கு எதிராக கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. 2 தெளிவா காமிச்சிட்டாங்க, 1 மட்டும் நமக்கு காட்டல, ஆனா நம்மளே புரிஞ்சு முடியும். சோ நான் அதை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல பார்வதி இருக்காங்க பாத்தீங்களா, வழக்க கொடுக்குறாங்க. யாருக்கு எதிராக கொடுக்குறாங்க? கனிக்கு எதிராக கொடுக்குறாங்க. என்ன கேஸ் தெரியுமா? அதாவது சபரி என்கிட்ட ரொம்ப வயலண்டா நடந்துக்கிட்டாரு. அப்படி வயலண்டா நடந்துக்கும் போது கனி மேடம் ஜட்ஜா இருந்தாங்க. கனி மேடம் நியாயமா அந்த விஷயத்தை கேட்டிருக்கணும், அப்படி கேட்கவே இல்லை. அவங்க ஒருதலைபட்சமா அவங்களோட முடிவை சொல்லிட்டாங்க. அதாவது தனிச்சையா அவங்களோட முடிவை சொல்லிட்டாங்கன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. பிரச்சனை என்ன தெரியுமாங்க, இதை எடுத்ததுனால இங்க மாட்ட போறது சாண்ட்ரா தான். ஏன்னா கனி ஏற்கனவே இதை பேசணும் மைண்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. இப்ப பார்வதியா அல்வா மாதிரி எடுத்து தந்துட்டாங்க. கனிக்கு நல்லாவே பாயிண்ட் வேற வைக்க தெரியும். பாருங்களேன், சாண்ட்ரா தான் இதுல நிறைய மாட்ட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சாண்ட்ரா அதுக்கப்புறம் கனி 2 பேருமே ஜட்ஜஸா இருந்திருப்பாங்க. என்னமோ சாண்ட்ரா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கனியே எல்லா முடிவையும் எடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்பயே கனிக்கு கேள்வி இருந்தது, ஏங்க நானே தனியா முடிவு எடுத்துட்டேன்னு சொன்னீங்கல்ல, என்கிட்ட எதுனாலும் சொல்லியிருக்கலாம்லங்கன்ற மாதிரி அப்புறமா பேசியிருப்பாங்க. ஆனா சாண்ட்ரா நோஸ் கட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. கனி பேசும்போது எனக்கு புரியலங்க அப்படின்ற மாதிரி விலகி போயிருப்பாங்க. ஆனா கனிக்கு உண்மையிலேயே அதுல நிறைய கேள்வி இருக்கு. நம்ம மட்டும் முடிவு எடுக்கல, சாண்ட்ராவும் பக்கத்துல இருந்தாங்கல்ல, சாண்ட்ரா என்ன கடைசியில இப்படி நம்மள பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கனிக்கு மைண்டுக்குள்ள ஒண்ணு இருக்கு. இப்ப பார்வதி லட்டு மாதிரி ஒரு கேஸை எடுத்து கனி கிட்ட தந்துட்டாங்க. கனி என்ன சொல்லுவாங்க, என் மேல தப்பில்ல, அன்னைக்கு சாண்ட்ராவும் இருந்தாங்க, ஏன் சாண்ட்ரா அதை சொல்லியிருக்கலாம்ல, நான் மட்டுமா முடிவு எடுத்தேன், சாண்ட்ராவும் தானே முடிவு எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கனி நல்லா பேசுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு பார்வதி இந்த இடத்துல சாண்ட்ராவை தான் சிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா பார்வதிக்கு தெரியாது சாண்ட்ரா மேல தப்பில்ல போல, கனி தான் ஒருதலைபட்சமா முடிவெடுத்திருக்காங்கன்ற மாதிரி தான் பார்வதி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா எனக்கு என்னமோ கனி பேசி இதுல சாண்ட்ராவை சிக்க வைப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா சாண்ட்ரா மேலேயும் அதுல தப்பு இருக்கு. என்னமோ சாண்ட்ரா எதுவுமே தெரியாத குழந்தை மாதிரி அந்த இடத்துல ஒரு டிராமா பண்ணி தப்பிச்சிருப்பாங்க. அதாவது விஜய் சேதுபதி கிட்ட பேசும்போது கூட டிராமா பண்ணி தப்பிச்சிருப்பாங்க. எனக்கு என்னமோ இப்போ அவங்க மாட்டுவாங்கன்னு தோணுது. நீங்க நினைக்கிறதையும் ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, விக்ரம் நான் அமித்துக்கு ஒரு வழக்கு தரேன்னு, இவர் பார்வதிக்கு தான் நிறைய தருவார்னு நினைச்சேன், அமித்துக்கு தராரு. சொல்ல முடியாது, பார்வதிக்கே இவர் வழக்கு தந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அமித்து கிட்ட என்ன சொல்றாருன்னா, என்னோட உழைப்பை திருடுறதா அவர் என் மேல குற்றச்சாட்டு வச்சாரு, யாரோட உழைப்பையும் நான் திருடல, அவர் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சது தப்பு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஸோ என்ன அதான் ஏதோ ஒரு அந்த டாஸ்க் அப்போ என் உழைப்பை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி அமித் சொல்லியிருப்பாரு போல. அதை மீன் பண்ணி தான் இவர் சொல்றாரு, நான் யாரோட உழைப்பையும் திருடல, அவர் அந்த மாதிரி சொன்னாரு, அதுதான் வழக்குன்ற மாதிரி சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொருத்தரும் 3 விஷயத்தை சூஸ் பண்ணலாங்க. 3 விஷயத்துல பிக் பாஸ் 1 எடுப்பாரு போல. ஏன்னா இவங்க ஒண்ணே எழுதிட்டு வாங்கன்னா சப்பையா ஒன்று எழுதிட்டு வருவாங்க, அதை வேற நம்ம வழக்காட மன்றத்துக்கு கொண்டு போகணுமான்ற மாதிரி பிக் பாஸ் யோசிச்சிருக்காரு போல. 3 கொண்டு வருவாங்க, 3த்துல எது நல்லா இருக்கும், அதாவது சுவாரஸ்யமா இருக்குமோ அதை மட்டும் கொண்டு போலான்னு பிக் பாஸ் முடிவு எடுத்திருக்காரு போல. இன்னொன்னு வழக்கு விஷுவலா புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொன்ன பாத்தீங்களா, அது யாரோட வழக்குனா வினோத்தோட வழக்கு. வினோத் ஆதிரை மேல கொடுத்திருக்காரு. எதுக்காகன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆதிரை எல்லார் முன்னாடியும் வாட்டர் மெலன் போனதுக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி என்ன வெளியே பார்த்துட்டு வந்ததை வச்சு நிறைய விமர்சனம் பண்ணாங்க. எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்குன்ற மாதிரி தான் இவர் வழக்கு கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. வினோத்துக்கு ஃபேவரா அங்க விக்ரம் பேசுற மாதிரியும் தெரியுது. அதே சமயம் இது மூலியமா ஜட்ஜும் நமக்கு தெரியுறாங்க. ஜட்ஜா யார் இருக்கா, அமித் ஜட்ஜ் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு, என்னன்னு தெரியல. அதே
மாதிரி வந்து ஜட்ஜுக்கு பக்கத்துல ஒருத்தர் நின்னுட்டு இருப்பாரு பாத்தீங்களா, அந்த ரோலை எஃப்ஜே பண்ற மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல, எஃப்ஜேக்கு இந்த மாதிரி ரோலா தந்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல 3 வழக்கை இதுல நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஒன்னு பார்வதி வந்து கனி மேல வைக்கிறது, அதுக்கப்புறம் விக்ரம் வந்து அமித் மேல வைக்கிறது, இதை தாண்டி வந்து கானா வினோத் ஆதிரை மேல வைக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேர் தான் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. சொல்ல முடியாது, சாட்சி சொல்றதுக்காக கூட வந்த மாதிரி இருக்கலாம். ஆனா கானா வினோத் எழுதுனா கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு ஆதிரைக்கு தான் எழுத வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி கூட இருக்கலாங்க. மொத்தம் இதுல 3 பேரை தான் புரிஞ்சுக்க முடியுது. இந்த ப்ரோமோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்பவுமே வந்து இந்த டாஸ்க் நல்லா இருக்கும். விக்ரமன் இருந்த சீசன்ல நல்லா இருந்தது, அதே மாதிரி வந்து ஆரி இருந்த சீசன்ல நல்லா இருந்தது. இவனுங்க இதை குழி தோண்டி புதைக்காம இருந்தா சரிதான். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.